இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ திருப்பி இனியாவால் பாக்கியாவுக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறதான் காமிக்கிறாங்க. ஏன்னா இப்போ பாக்கியாவோட மனசில் ஒரு நிம்மதி இல்லை, தன்னுடைய மகளுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், ஒரு சலனம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இங்கே வந்ததுக்கப்புறமும் அந்த வேலையை யார் கொடுத்தாங்க, செடியனுக்கு கொடுத்தாங்க. செடியனை போய் ஒழுங்காக போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறா. அவன் தங்கச்சி அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கா அப்படின்னா சொல்லி அனுப்பியாச்சு. இருந்தாலும் மனசில் எங்களுக்கு ஒரு அரிச்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் கால் பண்ணி பார்க்குறேன் என்னடி ஃபோனையே எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியாக திருப்பி அடுத்த ரவுண்டு, இப்போ ஒரு ரவுண்டில் ஆல்ரெடி தோதுட்டாங்க. வேறு அடுத்த ரவுண்டு இப்போ இன்னும் 2 ரவுண்டு இருக்கா, இன்னும் 1 ரவுண்டு இருக்குங்கிற மாதிரி இருந்து அவங்க சமைக்கிறதுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் சமைச்சிட்டு இருக்கும் பொழுது மட்டும் இப்போ செடியன் கண்டுபிடிச்சி இந்த இடத்த உள்ளார போய் பார்த்தா உள்ளார அவங்க வீட்டில் இல்லை, அவங்கெல்லாம் எங்கேயோ வெளில போயிட்டாங்கிறாங்க. இவங்க போய் சொல்லிட்டு எங்கேயோ போயிருக்காமா, ஏமாத்திட்டாமா இனியா அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணணும். இப்போ செடியன் அவருடைய வயதுக்கு அவர் செய்ய வேண்டிய விஷயம், அவருக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டிக்கு வேலைக்கெல்லாம் போயிருக்காரு, ஒரு குழந்தையே இருக்குது அவருக்கு. இது அம்மாட்ட இப்போ சொல்ல வேணாம், இப்போ நம்ம முதல்ல தேடி என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு கிளம்பி போகிறாரா, இல்லை உடனடியாக அவங்க அம்மா கிட்ட சொல்லி இவங்க அம்மா இப்போ பதட்டத்தில் ஒழுங்காக சமைக்காமல் விட்டு இல்லை சமைக்கிறதே நிறுத்திட்டு கொடுன்னு ஓடி வர போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், 2 பேர் பப்பில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை பிரிக்க போன குரூப்பில் எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக கூப்பிட்டு போனாலும் இதுக்கு கேஸ்லாம் ஒன்றும் ஃபைல் ஆக போகிறது இல்லை. நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் உட்கார வச்சு எதுக்கு இந்த உங்கள் அப்பா அம்மாலாம் வர சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து கணக்காக தான் பண்ணிருக்க போகிறாங்க. ஸோ அந்த பஞ்சாயத்துக்கு இப்போ கடைசியில் விஷயம் தெரிஞ்சு இப்போ ஒரு வேளை ஜெயிச்சா கூட பாக்கியாவே இப்போ ஜெயிச்சு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி கோபியோட முகத்தில் கரியை பூசுறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் வர உடனே கோபி பாக்கியா 2 பேருமே அங்கே போனோன்னு இதில் ஜெயிச்சு என்ன போகணும், வாழ்க்கையில் ஜெயிச்சியா நீ பாரு, நம்ம பிள்ளை இப்போ இதில் உட்காந்துருக்கா, ஸ்டேஷனில் உட்காந்துருக்கா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு மட்டும் இவர் சொன்னார் வச்சுங்க. இவர் எங்கேயுமே அனுப்ப மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார், ஃப்ரெண்ட்ஸை கூட பார்க்க விட மாட்டார், பேச விட மாட்டார், எந்த ஃப்ரெண்டை பார்த்தாலும் சந்தேகப்படுவார். ஆனால் இவரே ஒரு கேவலமான ஜந்துவாக தான் வாழ்க்கையில் பிஹேவ் பண்ணுவார். ஆனால் இவர் மற்றவங்களை இப்படி ஏதாவது பேசி குறை சொல்லிட்டு இருப்பார். இப்படி இருக்கும் பொழுது இப்போ ஓவராக அவர் பேசி பாக்கியா ஜெயிச்சதுக்கான சந்தோஷமும் இல்லாமல் அப்பப்போ சீரியல் ஹீரோயின்ஸ்லாம் நடக்கும், அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தால் அந்த நல்லதை மட்டும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட கொடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளார டபக்குன்னு ஒரு சோக காட்சியை கொண்டு வந்துடுவாங்க. மகாநதி ஒரு சீரியல் தவிர மிச்சம் எல்லா சீரியல்லையுமே எப்படியாச்சும் நல்லது நடந்ததுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா அடுத்த பிரச்சனையை கூடவே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் கெட்டதுனா மட்டும் ஒரு 3 வாரத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இங்கேயும் இப்போ பாக்கியா போட்டியில் ஜெயிச்சிட்டாங்கிற ஒரு சந்தோஷம் அவங்க மனசில் இறங்குறதுக்கு முன்னாடி இப்போ இனியாவால் அவங்க தலை குனிஞ்சு நிற்க இப்போ இந்த பிரச்சனையை பற்றி ஓவராக கோபி பேசினா பலரும் அரைகிறதுக்கே தயங்கக்கூடாது. இந்த பார் எனக்கு தெரியும் என் பிள்ளைய பார்த்துக்க, இந்த பிரச்சனையில் என்னங்கிறத நான் முதல்ல விசாரிச்சுக்கிறேன், இதுக்கான அவளை நாளைக்கு வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கலாம் மாட்டேன், என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தையும் கொடுப்பேன், பேச வேண்டியதை நான் பேசிக்கிறேன். புள்ள வளர்ப்பில் அப்பாவுக்கு பங்கு அம்மாவுக்கு பங்கு 2 ஈக்குவலாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் ஒரு மோசமான எக்ஸாம்பிளாக எடுத்துக்காட்டாவே வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வரதுலேருந்து ஆரம்பித்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கிளம்பி போகிறது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் எனக்கு பாடம் நடத்துறதுக்கு நீ யார், நீ முதல்ல வெளில போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு என் பிள்ளையை பார்த்துக்க தெரியும், அவளுக்கு கார்டியன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தைரியமாக பேசணும். இப்போ அந்த அன்றைக்கி ராதிகா கிட்ட தலை குடிஞ்சு நின்னாங்களே, அதே மாதிரி இங்கேயும் தலை குடிஞ்சு நிற்கிறதோ இல்லை கோபி என் பிள்ளையை நான் கூட கூப்பிட்டு போகிறேன்னு ஒரு ட்ராமாவை போடுறதோ நடந்துச்சு அப்படின்னா திருப்பி பாக்கியா பேக்காவே இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, பாக்கியா திருப்பி கொடுப்பாங்களா, அமைதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ திருப்பி இனியாவால் பாக்கியாவுக்கு வர